வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 17 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,728.16 281 பிடிஎஸ் 0.36 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டாடா ஸ்டீல் 1.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HCL டெக் 2.57 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,287.65 0.32 விழுக்காடு ஆக உள்ளது. -0.32 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 281 புள்ளிகள் சரிவு. நிஃப்டி 50 குறியீடு 24,288 நிறைவடைந்தது. PSE சென்செக்ஸ் 281.09 புள்ளிகள் சரிந்து 77,728.16 என்ற அளவில் நிறைவடைந்தது. அதே நேரத்தில் NSE நிஃப்டி 50 குறியீடு 24,287.65 முடிவடைந்தது. உயர்ந்த கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் பலவீனமான உலகளாவிய போக்குகள் உள்நாட்டு பங்குகளை வீழ்ச்சியடையச் செய்தன. திங்களன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூ. 95.59 ஆக சரிந்தது. ரிசர்வ் வங்கி தனது அந்நிய செலாவணி வரத்து சாளரத்தை குறைத்ததால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூ. 95.59 ஆக சரிந்து முடிவடைந்தது. மத்திய வங்கியின் கொள்கை கூட்ட குறிப்புகளுக்கு முன்னதாக பத்திர வர்த்தகர்களும் எச்சரிக்கையுடன் இருந்தனர். இந்தியாவின் வேலையின்மை விகிதம் ஜூலை மாதத்தில் 5.1% குறைந்தது. ஜூன் மாதத்தில் 5.5 விழுக்காடு ஆக இருந்த இந்தியாவின் வேலையின்மை விகிதம் ஜூலையில் 5.1 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது என்று அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இது ராய்ட்டர்ஸ் கணித்த 5.4 விழுக்காடு மதிப்பீட்டை விட சிறப்பாக அமைந்துள்ளது. ரூ. 2 பில்லியன் முதலீட்டில் நிலக்கரி மற்றும் தாது பரிவர்த்தனை நிலையங்களை திட்டமிடுகிறது MCX. விலை கண்டறிதலை மேம்படுத்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரூ. 2 பில்லியன் வரை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சி நாட்டில் பிரத்யேக நிலக்கரி மற்றும் தாது பரிவர்த்தனை நிலையங்களை நிறுவுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. ECMS திட்டத்தின் கீழ் 7,877 கோடி ரூபாய் மதிப்பிலான 31 திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல். இந்திய அரசு ECMS திட்டத்தின் கீழ் மொத்தம் 7,877 கோடி ரூபாய் மதிப்பிலான 31 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்நாட்டு மின்னணு மற்றும் உதிரிபாகங்கள் தயாரிப்பை ஊக்குவிக்க IT செயலாளர் இந்த ஒப்புதல்களை அறிவித்தார். தங்கம் $4,456.60 ஆக உயர்வு. கச்சா எண்ணெய் $82.88 இல் நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,456.60 ஆக உயர்ந்தது. அதே நேரத்தில் வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $65.78 ஆக உயர்ந்து முடிவடைந்தது. உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலையும் ஒரு பேரலுக்கு $82.88 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. சைபர் பாதுகாப்பை வாரியத்தின் முன்னுரிமையாக மாற்ற செபி தலைவர் வலியுறுத்தல். சைபர் பாதுகாப்பு என்பது ஒரு சாதாரண தகவல் தொழில்நுட்ப பிரச்சினையிலிருந்து மாறி நிறுவன வாரியத்தின் முக்கிய முன்னுரிமையாக மாற வேண்டும் என்று செபி தலைவர் துஹின் காந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். சைபர் பாதுகாப்பை வாரியத்தின் முன்னுரிமையாக மாற்ற செபி தலைவர் வலியுறுத்தல். நிதிச்சந்தை உள்கட்டமைப்பை பாதுகாக்க வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ரெம்சின்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் நிறுவனத்தின் 650 கோடி ரூபாய் IPO ஆகஸ்ட் 20 தொடங்குகிறது. ரெம்சின்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் நிறுவனம் 650 கோடி ரூபாய் திரட்டுவதற்காக தனது IPO பங்கு விலை வரம்பை ரூ. 285 முதல் ரூ. 300 ஆக நிர்ணயித்துள்ளது. இந்த பொது பங்கு வெளியீடு ஆகஸ்ட் 20 அன்று சந்தா செலுத்த தொடங்க உள்ளது. நிதிச் செலவுகள் குறைவதால் 40% JLG அல்லாத பங்குகளை இலக்காக கொண்டுள்ளது முத்தூட் மைக்ரோஃபின். முத்தூட் மைக்ரோஃபின் நிறுவனம் தனது AA மதிப்பீட்டை தொடர்ந்து அதன் நிதிச் செலவு 9.75 விழுக்காடு முதல் 9.8 விழுக்காடு ஆக குறையும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த கடன் நிறுவனம் கூட்டு பொறுப்பு குழு JLG அல்லாத கடன்களுக்கு 40 விழுக்காடு பங்கை குறிவைக்கிறது. இன்ஃபோசிஸ் மற்றும் டிசிஎஸ் வீழ்ச்சியால் சந்தையை கீழே இழுத்த IT பங்குகள். இன்ஃபோசிஸ் பங்குகள் 2.51 விழுக்காடு சரிந்து $1,139.90 நிறைவடைந்தன. அதே நேரத்தில் டிசிஎஸ் 2.02 விழுக்காடு குறைந்து $2,313.20 முடிவடைந்தது. HCL டெக் நிறுவனமும் திங்களன்று 2.57 விழுக்காடு சரிவை பதிவு செய்து $1,325 நிறைவடைந்தது. FD வட்டி விகிதங்கள். 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு.
பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,456 60 சென்ட் 0.07 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,36,964 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.07 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,453 70 சென்டிலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65 78 சென்ட் 0.13 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 2022 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.13 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $65 69 சென்டிலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82 88 சென்ட் 0.78 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.78 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82 24 சென்டிலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $டாலர் 95.590.19 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 19 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $92.42 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2,906 ரூபாய். பெங்களூரு $944.50 $2,821 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.